Hello friends, welcome to our channel. Friends, இன்னைக்கு நம்ம வீட்லயே ரொம்ப ஹெல்தியான டேஸ்டான கப் கேக் எப்படி பண்றதுன்னு பாத்துடலாங்களா. இதுக்கு வெறும் குறைவான டைம் இருந்தாலே போதுங்க. நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு கப் கேக் பண்றதுக்காக ஒரு பாத்திரத்துல 5 ஸ்பூன் தயிர் ஊத்திக்கோங்க. அது கூடயே 5 ஸ்பூன் எண்ணெயும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா இதை கலந்து விட்டுருங்க. நம்ம சேர்த்திருக்க எண்ணெயும் தயிரையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த கப் கேக் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்தியா இருக்குங்க. இன்னைக்கு நம்ம 1 கப் சத்து மாவு எடுத்திருக்கோங்க. இதுலதான் இன்னைக்கு நம்ம கப் கேக் செய்ய போறோம். அதனாலதான் இது ரொம்பவே ஹெல்தின்னு சொன்னேன். இப்போ எடுத்திருக்க சத்து மாவை நம்ம சேர்த்துக்கலாங்க. நீங்க சத்து மாவு வீட்டுல இல்லைன்னா 1 கப் கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா 1 கப் மைதா கூட சேர்த்துக்கலாம். இல்லைன்னா 3/4 கப் சத்து மாவு எடுத்துட்டு 1/4 கப் கோதுமையோ மைதாவோ சேர்த்துக்கலாங்க. இப்ப நம்ம பிளேவருக்காக 1/2 ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்திருக்கோம். நீங்க வெனிலா எசன்ஸ்க்கு பதிலா கோகோ பவுடர் கூட ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சத்து மாவு சேர்த்ததுக்கு அப்புறமா 1 கப் சத்து மாவுக்கு 1/2 கப் நாட்டு சக்கரை கரெக்டா இருக்குங்க. கூடவே பேக்கிங் பவுடர் 1/2 ஸ்பூன், பேக்கிங் சோடா 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுருங்க. நம்ம எந்த கப்ல மாவு எடுக்கிறோமோ அந்த கப்லயே 1/2 கப் அளவுக்கு சக்கரை சேர்த்தோம்னா கரெக்டா இருக்குங்க. நீங்க நாட்டு சக்கரை சேர்க்க விரும்பலீங்கன்னா நார்மலான சர்க்கரைய பவுடர் பண்ணி உள்ள சேர்த்துக்கோங்க. 1/2 கப்பு. இது நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா 1 டம்ளர் பால் எடுத்து வச்சுக்கோங்க. அதை இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. பால் இன்னுமே ஊத்திட்டு நல்லா இதை கலந்து விட்டுருங்க. வெனிலா எசன்ஸ் இல்லாட்டி பிளேவருக்காக 2 ஏலக்காய் கூட தட்டி போட்டுக்கலாம். தேவையான அளவு பால் ஊத்திட்டு இது இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நமக்கு இந்த பக்குவத்தில் இருந்துச்சுன்னா கரெக்டா இருக்கும். கட்டி எதுவும் இல்லாம இது இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த கேக் செய்யறதுக்கு குறைவான டைம் தாங்க தேவைப்படும். மற்ற கேக் மாதிரி ரொம்ப டைம் எடுத்துக்காது. இப்ப பாருங்க, நம்ம கப் கேக் செய்யறங்காட்டி இந்த மாதிரி சின்ன சின்னதா கப் எடுத்து வச்சுக்கோங்க. இன்னைக்கு நம்ம எடுத்திருக்க மாவு 4 கப் கேக் செய்யறதுக்கு கரெக்டா இருக்கும். இந்த கப்ல உள்ளுக்குள்ள எண்ணெய் இல்லைன்னா நெய் தடவி வச்சுக்கோங்க. அதுல மேலால வரமாவும் சேர்த்துக்கோங்க. மாவு சேர்த்ததுக்கு அப்புறமா அதில் அப்படியே லைட்டா குலுக்கி விட்டுக்கோங்க. எல்லா பக்கமும் மாவு படுற மாதிரி. 5 நிமிஷத்துக்கு முன்னாடியே குக்கர் எடுத்து அதுல உப்பு சேர்த்துட்டு ப்ரீ ஹீட் பண்ணி வச்சிருக்கேங்க. ப்ரீ ஹீட் ஆயிடுச்சு. இப்போ அதுக்குள்ள இப்ப நம்ம மாவு ஊத்திடலாங்க. கப்புல நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க மாவு எடுத்து இப்ப கொஞ்சம் கொஞ்சமா கப்ல சேர்த்துக்கோங்க. நீங்க உப்புக்கு பதிலா ப்ரீ ஹீட் பண்றதுக்காக மணல் கூட சேர்த்துக்கலாங்க. இப்ப பாருங்க, நம்ம கப்ல மாவு ஊத்தியாச்சு. மேலால கொஞ்சமா நட்ஸ் சேர்த்துக்கோங்க. அப்படியே மேலால நட்ஸ் சேர்த்துக்கோங்க. நீங்க கப் கேக் செய்ய விரும்பலன்னா நீங்க ஒரு பாத்திரத்துல எடுத்து ஃபுல்லா ஒரு பெரிய கேக்கா வேணாலும் பேக் பண்ணிக்கலாங்க. அது நம்மளோட விருப்பம்தான். இப்ப பாருங்க, நம்ம ப்ரீ ஹீட் பண்ணிட்டு இருக்கோம். குக்கர்லயே அதுக்கு மேல ஒரு ஸ்டாண்ட் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பிளேட் வச்சுக்கோங்க. பிளேட் வச்சதுக்கு அப்புறமா நம்ம கப் ஊத்தி வச்சிருக்கோம் இல்லைங்களா மாவை, அதை உள்ள வச்சிடலாம். குக்கர் பெல்ட் போடாம விசில் போடாம ஒரு 15ல இருந்து 20 நிமிஷம் வரைக்கும் வெந்தாலே போதுங்க. இப்போ ஒரு 15 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம பார்க்கலாம் கேக் வெந்துருச்சான்னு. இப்படி குத்தி பாருங்க. பாருங்க, மாவு ஒட்டியே வரல. இப்ப நமக்கு ரொம்ப நல்லா கேக் வெந்துருச்சு. இதை அப்படியே வெளியே எடுத்துடலாங்க.
லைட்டா சூடாறதுக்கு அப்புறமா இந்த மாதிரி திருப்பி போட்டு எடுத்து பாருங்க. உங்களுக்கு சைட்ல எல்லாம் எடுத்தே விட வேண்டாம். ரொம்ப அருமையா வந்திருக்கு பாருங்க. எவ்வளவு சாஃப்டா இருக்குன்னு பாருங்க. ரொம்ப சாஃப்டா இருக்கும். பார்க்கவே ரொம்ப சூப்பராகவும் இருக்கும். எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க இந்த கேக்கை. ரொம்ப நல்லா வந்திருக்கு. இதே மாதிரியே வந்துட்டு மீதி இருக்கிற கப் கேக்ஸையும் நம்ம வெளியே எடுத்துடலாங்க. பாருங்க எவ்வளவு நல்லா இருக்குன்னு. அப்படியே லைட்டா திருப்பி போட்டதையுமே வந்து உங்களுக்கு ரொம்ப அருமையா கேக் வந்துடும். இப்ப நமக்கு ரொம்ப சூப்பரான ஹெல்தியான கப் கேக் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்க வீட்டுல இதை மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. உங்க எல்லாத்துக்குமே இது ரொம்பவே பிடிச்சதா இருக்கு. நம்ம கட் பண்ணி பாத்திரலாங்க. பாருங்க எவ்வளவு சாஃப்டா வந்திருக்குன்னு. எல்லா சைடும் நல்லா வெந்து உள்ளுக்குள்ள எல்லாமே நல்லா இருக்கு. இதை இனி அப்படியே எடுத்து டேஸ்ட் பண்ணா போதுங்க. ரொம்ப நல்லா இருக்கு. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.